ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட் பார்ட் வந்து யூபிஎஸ்சி சிசாட்டுக்குள்ளதில் வந்து அதை எப்படி அப்ரோச் பண்ணணும், சிசாட்னா என்ன, எதனால் அதை வச்சுருக்காங்க, அதுக்கான சோர்ஸாக நம்ம எப்படி நம்மளுடைய இங்கிலீஷ் கேப்பபிலிட்டியை வந்து பில்டப் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி போனதில் சொல்லியிருப்போம், போன பாட்டில். இதில் வந்து இப்போ என்ன அப்படின்னா சேம் அதே ஹிந்துவை தான் ஃபஸ்ட் நான் வந்து ஒரு இன்ட்ரோவாக சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஏன் திருப்பி இந்த ஹிந்து நியூஸ் பேப்பர் சொல்லுதோம் அப்படின்னா, அந்த எக்ஸாம் பேப்பர் இந்த எக்ஸாமே என்ன அப்படின்னா நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பேசிக் புக்ஸை படிக்கணும். ஓகே, அதுக்கு அடுத்து வந்து நம்ம நியூஸ் பேப்பரை டெய்லி ரீட் அவுட் பண்ணணும். கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி மாதிரி they did not ask with in very deepest way. They asked with only in the fundamental application oriented questions எல்லாமே. ஓகேங்களா? இதுலேயுமே அதே மாதிரி தான் அவங்க வந்து ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த கொஸ்டின்லையுமே. இப்போ நம்ம இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னே ஹிந்துவில் எடிட்டோரியல் இன்னும் நம்மளுடைய எக்ஸாம் இது வந்து அப்கமிங் சண்டே தான், ஃபியூ டேஸ் தான் இருக்குது. இப்போவுமே ஒன்றும் இல்லை, இப்போ இருந்து நீங்கள் நியூஸ் பேப்பர்ஸில் அந்த எடிட்டோரியல் ஐ திங்க் பேஜ் நம்பர் 6 அந்த மாதிரி இருக்கும். எடிட்டோரியல்னு சொல்லிட்டு வருது ஹிந்துவில். அவங்க வந்து என்ன அப்படின்னா இந்த எடிட்டோரியல் பேஜ் இருக்குது அப்படின்னா இதில் ஒரு ஆர்டிக்கிள் இருக்கும், இங்கே ஒரு ஆர்டிக்கிள் இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும். இந்த இடத்துல 2 ஆர்டிக்கிள் அவங்க ஹிந்து எழுதுறது இருக்கும். ஓகே, இந்த 2 ஆர்டிக்கிளை மட்டும் ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்காது, இதுனா ரொம்ப பல்காக கொஞ்சம் வேரியஸ் ஆங்கிள்ஸ் இருக்கும். பட் இது வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். கட்டாயமாக யூ ஷுட் பி ரெஃபர் திஸ், ரீட் அவுட் இட். இதை ரீட் அவுட் பண்ணுங்கள். கட்டாயமாக யூ கேன் ஏபிள் டு கிவ் குட் மார்க்ஸ் இன் அப்கமிங் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ பிவைக்யூஸையும் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேங்களா? யூ ஷுட் பி ரெஃபர் ஆன் த பிவைக்யூஸ் வாட் எவர் எக்ஸாம். ஓகே, பட் அதுலேயும் பர்டிகுலர்லி இன் யூபிஎஸ்சி எக்ஸாம் யூ ஷுட் பி ப்ரிப்பேர் வித்தின் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு. 2013 இருக்குது, ஆக்சுவலாக 1995 இருக்குது. சிசாட்டுக்குன்னு பார்த்தோம்னா 2013 இருக்கும். அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லேருந்து இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச 2025 வரைக்கும் இருக்கக்கூடியதில் இருக்கக்கூடிய சம்ஸ் அந்த கொஸ்டின்ஸை முடிந்த அளவுக்கு லைட்டாக அட்லீஸ்ட் ஏதாட்டும் ஒரு இயர் ஃபார் லைக் 2025 இல்லை 2024 இல்லை 2019 2020 இது நம்ம பார்த்துருக்க 2020 பிவைக்யூஸ் தான். இது ஃபுல்லாகவே ஏதாட்டும் ஒரு இயர் கொஸ்டினை எடுத்து அதை ரெஃபர் பண்ணுங்கள். அப்கமிங் காம்ப்ரிஹென்ஷன் பார்ட்டுக்கு இட்ஸ் குட் பி மச் யூஸ்ஃபுல். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கட்டாயமாக. ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டினில் வந்து என்ன பண்ணால் இந்த கொஸ்டின் வந்து சேம் பாலிட்டி தான். நான் அதில் ஃபிட் பண்ணி வச்சுருக்கதே நம்மளுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாலிட்டி, எக்கனாமிக்கு அண்டு என்விரான்மெண்ட் இந்த மாதிரி தான் நான் அதில் வந்து கொஸ்டினே நான் ஃபிட் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு 2 3 4 கொஸ்டின்ஸ் கிட்ட பார்த்து எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுதேன். உங்களோட ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் தான், அதை எப்படி எலிமினேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் மேஜராக நான் சொல்லுதேன். ஓகே, in India the current focus on the right to privacy is based on some new realities of digital age. இன்னொன்று கவனமாக கொஸ்டினை ரீட் பண்ணும்போதே அண்டர்லைன் பண்ண பழகிக்கோங்க. கொஸ்டின் பேப்பர்லேயே ரைட் டு ப்ரைவேசி ஆன் சம் நியூ ரியாலிட்டிஸ் ஆஃப் த டிஜிட்டல். ரைட் டு ப்ரைவேசி பற்றி டிஜிட்டல் எதுன்னு இருக்காங்க. மெயின் இது ஒன்று இந்தியா எந்த இதில் சொல்லுதாங்க என்னட்டு. A right is the substantive rights only if it works in all situation and for everyone. Okay, a right to free expression for an individual about her exploitation. For instance, it's meaningless without actual availability of security that guarantees that private force cannot be used to டுவார்ட் திஸ் ரைட்டு. இந்த மாதிரி புதுசாக ஏதாட்டும் ஒரு வேர்டு ஆக்சுவலாக இது டுவார்ட் அப்படிங்கிறது வந்து தடை செய்யும். பட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாட்டும் வேர்டு இருக்குன்னா பேனிக் ஆகாதீங்க, விட்டுருங்க. புரியாத வேர்டிங்ஸ் ஏதாட்டும் இருக்குது அப்படின்னா டோன்ட் பேனிக், விட்டுருங்க. அதை தவிர்த்து மீதி உங்களுக்கு தேவைப்படுறது வந்து என்ன அப்படின்னா அந்த இது எதை கண்டஸ்ட், அது என்ன சூழல், எதை பற்றி பேசுது, அதோட மேஜர் தீம் என்ன, இந்த 2 மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. ஓகேங்களா? கண்டஸ்ட் அண்ட் தீம். நீங்கள் வந்து இதுக்கு இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஹிந்து பேப்பர் இருக்குது தருமா, இந்த இதில் இருக்கக்கூடியதை வந்து நீங்கள் ரீட் அவுட் பண்ணும்போது உங்களால் ஒரு 2 to 3 4 லைனுக்கு ஓன் இமேஜினேஷன் அது என்ன சொல்லுது அப்படிங்கிறத நீங்கள் இமேஜினேஷன் பண்ணுங்கள். நீங்களே இமேஜினேஷன், யூ ஷுட் பி அண்ட் இமேஜின் இன் யுவர் செல்ஃப். இட்ஸ் த மஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் திஸ் எக்ஸாம். கட்டாயமாக அது வேணும். ஓகே, ஸோ யூ ஷுட் பி டூ இட். இது ஓகேங்களா? the role of the state therefore it's not, இது வந்து வாட் அப்படின்னா தடை செய்யுது.
okay, the private force cannot be used to thwart this right. The role of the state therefore it's not just to abstain from preventing the rightful free expression but also to actively ensure that the private parties are not able to block it. அதாவது ரைட் டு ப்ரைவசி அப்படிங்கிறத பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. அது வந்து என்ன அப்படின்னா உண்மையிலே நம்ம எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு உண்மையான அண்டு ரியல் ட்ரூ ரைட்ஸ். ஓகேங்களா, ரைட் டு ப்ரைவசி அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே உண்மையாகவே இருக்கக்கூடிய ஒரு ரைட்ஸ் நம்மளுக்கு. ஓகே, அதை பற்றி சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்லுறாங்க அப்படின்னா எல்லா சுச்சுவேஷன்லையுமே நம்மளுக்கு யூஸ் ஆகக்கூடியது. A right to free expression for an individual about her exploitation, for instance, it's meaningless without actual availability of the security that guarantees that private force cannot be used to thwart this right. அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுதோம். ஓகேங்களா, அதை எல்லாருமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், செய்யலாம் தான். அதுக்கு வந்து எது தடை செய்யுது என்ன அப்படிங்கக்கூடியதை பற்றி தான் இதில் பேசுகிறாங்க. Without actual availability of the guarantee that private force cannot be used, therefore it's not to just abstain from preventing rightful free expression but also to actively ensure that இந்த ரைட் டு ப்ரைவசி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா not just to abstain from the preventing rightful free expression but also to actively ensure that private party are not able to block it. எந்த ஒரு தடவை யாருமே நம்ம வந்து இதை பிளாக் பண்ண முடியாது. ஒரு ஸ்டேட்டோ யாரோ ஒரு தடவை வந்து இந்த ரைட் டு ப்ரைவசி அப்படிங்கிறத வந்து தடை செய்ய பிளாக் பண்ண எந்த ஒரு இதுவுமே முடியாது அப்படிங்கிற பற்றி கேட்டிருக்காங்க. சிம்பிளாக வேறு எந்த ஒரு தீமையும் யோசிக்காங்க, ரைட் டு ப்ரைவசியை பற்றி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் தீம். இது தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியணும் அப்படிங்கக்கூடியதுக்கே வேண்டாம். சம் பீப்புள்ஸ் ரீட் அவுட் பண்ணும்போது புரியும், சம் அது எப்படி என்னன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அவ்வளோ யோசிக்காமல் ரைட் டு ப்ரைவசி அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆன்சர் அந்த ஆப்ஷன்ஸை பாருங்கள். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அபோவ் பேசேஜில் இருந்து அசம்ஷன்ஸை கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன மாதிரியான அசம்ஷன்ஸை வந்து உருவாக்குவீங்க அப்படின்ட்டு. ஸ்டேட் should have some institution to ensure its appropriate role in a digital society. State should ensure that private parties do not violate the citizens' right to privacy. Digital economy is not compatible with the idea of not violating the citizens' privacy. நீங்கள் நல்லா நோட் பண்ணணும், இங்கே வந்து டிஜிட்டல் எராவை பற்றி தான் பேசியிருக்காங்களே தவிர்த்து டிஜிட்டல் எக்கனாமி அப்படின்ட்டு ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா? இதை தான் நான் சொல்லுவேன், உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறது ரெண்டாவது. நீங்கள் தீம் என்னன்னு பாருங்கள். ரைட் டு ப்ரைவசி உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆர்டிகல் 21 ரைட் டு ப்ரைவசியை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ரைட் டு ப்ரைவசி அப்படிங்கிறது வந்து என்ன, ஒரு தடவை அவங்க வந்து தனி உரிமை பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா, ஸோ அது வந்து என்ன அப்படின்னா டிஜிட்டல் எக்கனாமி இஸ் நாட் கம்ஃபர்டபுள் வித் த ஐடியா ஆஃப் நாட் வயலேட்டிங் த சிட்டிசன்ஸ் ப்ரைவேசி. ஓகே தான், பட் ஆனால் இங்கே அந்த இதை பற்றி எங்கேயாச்சும் சொல்லியிருக்காங்களான்னா இல்லை. அப்போ இந்த இதை ரிமூவ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இது கரெக்டுன்னு தெரிஞ்சுட்டு இதை போட்டு கன்ஃபியூஸ் ஆகண்டாம். இது கரெக்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இங்கே என்ன சொல்லுவாங்க, ஸ்டேட் should ensure that private party do not violate the citizens right to privacy. இந்த இதில் சொல்லியிருக்காங்களா, the role of state therefore it's not just abstain from preventing rightful free expression. அந்த ஸ்டேட் வந்து ஃப்ரீ எக்ஸ்பிரஷன் ஃபார் லைக் ஆர்டிகல் 19 நம்ம என்ன எந்த ஒரு இதனாலும் ஃப்ரீயாக எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், வெளிப்படுத்தலாம்னு சொல்லியிருக்கோம் நம்மளோட கருத்துக்களை. அதை வந்து அப்ஸ்டெயின் பண்ண இட்ஸ் நாட் ஜஸ்ட் டு அப்ஸ்டெயின். அவங்க அதை மட்டும் தடை பண்ணது கிடையாது, ஏன்னா ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருப்போம். பட் ஆல்சோ ஆக்சுவலி என்ஷூர் தட் ப்ரைவேட் பார்ட்டிஸ் ஆர் நாட் ஏபிள் டு பிளாக் இட். அந்த ப்ரைவேசி அப்படிங்கக்கூடியதை வந்து அரசும் இதுங்கக்கூடாது, தனியார் ப்ரைவேட் பார்ட்டிஸ் அதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க. பார்ட்டிஸ் நாட் ஏபிள். இதுலேருந்து அசம்ஷன் வரலாமா, ப்ரைவேட் பார்ட்டிஸுமே அதை வந்து வயலேட் பண்ணக்கூடாது. த ரோல் ஆஃப் ஸ்டேட் இதை வச்சு தான். ஓகேயா, அடுத்து பாருங்கள், த state should have some institution to ensure its appropriate role in a digital society. இது வந்து நம்மளே ரீஇமேஜின் பண்ணலாம். இங்கே இந்தியா கரண்ட் ஃபோக்கஸ் ஆன் த ரைட் டு ப்ரைவசி இஸ் பேஸ்ட் ஆன் சம் நியூ ரியாலிட்டிஸ் ஆஃப் டிஜிட்டல் ஏஜ். ஃபார் லைக் அந்த டிஜிட்டல் ஏரா வருது அப்படிங்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த இதை எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பராக மேனேஜ் பண்ணணும், எந்த விதமான பாதிப்பு எதுவுமே ஆயிடக்கூடாது. ஃபார் லைக் அந்த சைபர் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க, மீனிங் ஞாபகம் இருக்கா, அந்த இதை தான் இதில் சொல்லுதாங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஏடி இந்த ரெண்டில் எதை குறிச்சிட்டு வரீங்க அப்படின்னாலும் ஓகே, ஏன்னா நீங்கள் 50-50க்கு வந்துட்டீங்க. இதுக்கடுத்து அந்த எக்ஸாம் ஹாலில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அதை வந்து சால்வ் பண்ணணும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி
செக்யூரிட்டி தட் கேரண்டிஸ் தட் ப்ரைவேட் ஃபோர்ஸ் கேனாட் பி யூஸ் டு டாட் திஸ் ரைட்டு. உறுதிப்படுத்தணும்னு சொல்லி மீனிங் சொல்லுதாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவுமே கரெக்டு தான். இதை வந்து எப்படி நீங்கள் டெரைவ் பண்ணி கொண்டு வரலாம்னா, யோசிங்க சைபர் செக்யூரிட்டி. ஏன்னா கரண்ட் ஃபோக்கஸ் சைபர் செக்யூரிட்டி. இப்போ ரீசெண்டாக டிஜிட்டல் அரெஸ்ட்டுன்னு சொல்லி ஒன்று போய்கிட்டு இருக்கு. நம்ம பிரதமர் கூட என்ன அப்படின்னா அதை பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. டிஜிட்டல் அரெஸ்ட்டை பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இமேஜின் இந்த மாதிரி இந்த டிஜிட்டல் சொசைட்டி ஸ்டேட் should have some institution to ensure its appropriate role in digital சொசைட்டி. ஏன்னா நம்மளுடைய சொசைட்டி இப்போ வந்து ஃபுல்லுமே டிஜிட்டலைஸ்டாக போய்கிட்டு இருக்கிறதுல கன்ஃபார்ம் என்சர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து இந்த 1-2 தான். 1-2 முக்கியமானது. டிஜிட்டல் எக்கனாமி அப்படிங்கிறத பற்றி பேசலை, இதை ரிமூவ் பண்ணுங்கள். மீதி இருக்கிறதுல பாருங்கள் ஆப்ஷனு 2 கரெக்டு. அப்போ இது வந்து 2 ஸ்வேராக கரெக்டுன்னு தெரிஞ்சுட்டு இதை விட்டு ஃபஸ்ட் இதுக்கு அசம்ஷன்னா என்ன சொல்லணும், வி அஸ்யூம். இந்த கொடுக்கப்பட்ட பேசேஜ்லேருந்து நம்மளால் எப்படி கன்க்ளூஷன் வருதுக்கு வர முடியுது. லைக் அதுக்கு ப்ரூஃப் வேணும் அப்படிங்கிறது இல்லை. மேபி இன் ஃப்யூச்சர் நான் அதுக்கு தான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அந்த இன்ட்ரோ இதில் நான் சொல்லும் பொழுது ஃபார் லைக் எக்கனாமிக் அந்த லிபரலைசேஷன் அப்படிங்கிறத வச்சு சொல்லியிருந்தோமா, ஜிடிபி அப்படிங்கிறத வச்சு. ஜிடிபியில் இப்போ 4வது இடத்துல இருக்குன்னு கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம 3வது இடத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிறது வந்து ட்ரூ தானே. இட்ஸ் மேபி பாசிபிள் ஆர் நாட் பாசிபிள். அது வந்து அந்த டைமில் இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன் பேஸ்டு தான் வி கேன் ஏபிள் டு கம் இன் ஒன் ஃபைனல் டெசிஷன். பட் நவ் வி ஆர் இன் தி 4th பொசிஷன். இன் லேட்டர் வி வில் பிகம் இன் தி 3rd பொசிஷன். இட் இஸ் பாசிபிள் பை டோல்ட் பை தி ஐஎம்எஃப். ஓகேங்களா? ஸோ அப்படி தான் நம்ம வந்து அந்த அஸ்யூம் அப்படிங்கிறத எடுத்துக்கிடணும். அவங்க வந்து அஸ்யூம் பண்ணி தான் சொல்லுதாங்க. ஓகே, ஸோ இதுவும் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எக்கனாமிக் லிபரலைசேஷன். ஓகே, இது பேசேஜ் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பேனிக் ஆக வேண்டாம். ஓகேங்களா? கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும். பார்க்கலாம். எக்கனாமிக் லிபரலைசேஷன் 1991 நம்ம வந்து இந்த நியூ எக்கனாமிக் பாலிசி கொண்டு வந்திருப்போமா, அந்த இதை தான் பற்றி பேசுகிறாங்க. எக்கனாமிக் லிபரலைசேஷன் இன் இந்தியா வாஸ் ஷேப்டு லார்ஜ்லி பை தி எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் தென் பை தி எக்கனாமிக் ப்ரியாரிட்டிஸ் ஆஃப் த பீப்புள் ஆர் பை த லாங் டேர்ம் டெவலப்மெண்ட். என்ன சொல்லுவாங்க, எக்கனாமிக் லிபரலைசேஷன் இந்தியா வாஸ் ஷேப்டு லார்ஜ்லி பை த எக்கனாமிக் ப்ராப்ளம் ஆஃப் த கவர்மெண்ட் தென் பை எக்கனாமிக் ப்ரியாரிட்டிஸ் ப்ராப்ளம் ஆஃப் த கவர்மெண்ட். ஓகே, then largely economic priorities of the people or by the long term development objectives. அதாவது முதல்ல என்ன சொல்கிறாங்க, நம்ம பொருளாதார தாராளமய மக்கள் அந்த லிபரலைசேஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்தது வந்து நம்ம அரசில் வந்து பொருளாதாரத்தில் பிரச்சனை இருந்ததுனால தானே தவிர்த்து மக்களுக்கோட நீண்டகால வளர்ச்சிக்கோ கிடையாது அப்படின்னு ஃபஸ்ட் இதில் சொல்கிறாங்க. Thus there were limitation in conception and design which have been subsequently validated by experience. அடுத்து மற்றது எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் கேதர் பண்ண முடியும் லிமிட்டேஷனு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரேம் ஒர்க் பண்ணோம்ல லிபரலைசேஷன் பண்ணதுக்கு, அந்த ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி பேசுகிறாங்க. ஓகே, அடுத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஜாப்லெஸ் வேலிடேட் பை த எக்ஸ்பீரியன்ஸ், ஜாப்லெஸ் growth, persistent poverty and rising inequality have mounted as the problem since economic liberalization began. என்ன சொல்லுவாங்க, எக்கனாமிக் லிபரலைசேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னே இருந்தே நம்மகிட்ட இருந்த பிரச்சனை வந்து ஜாப்லெஸ் க்ரோத்து. கரெக்டு தான், ஆமாம் இருந்தது. ரோஜ்கர் ஜவஹர் யோஜனா அந்த மாதிரி ஒவ்வொரு இதாக கொண்டு வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி பார்த்துருப்பாங்க. பெர்சிஸ்டன்ட் பாவர்ட்டி கட்டாயமாக இருந்தது. ரைசிங் இன்இக்வாலிட்டி ஹவ் மவுண்டட் அஸ் ப்ராப்ளம் சின்ஸ் தி எக்கனாமிக் லிபரலைசேஷன் பிகம். அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து இருக்குது, இதுதான். அண்ட் ஆல் தீஸ் இயர்ஸ் லேட்டர் அதுக்கு அடுத்து வந்து இன்னும் 4 இது ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக வருது. crisis confront the economy, agriculture 1 agri, 2 infrastructure, 3 industrialization and education, constraint of the country future prospect. தடை செய்து, constraint தடை. This problem இது உங்களுக்கு தெரியலனா விடுங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க. This problem must be resolved if economic growth has to be sustained and transformed into meaningful development. இந்த ப்ராப்ளத்தை நம்ம வந்து எப்போ ரிசால்வ் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம வந்து டெவலப்மெண்ட் அப்படிங்கக்கூடியது. நல்லா நோட் பண்ணிக்கணும், டெவலப்மெண்ட் ஆர் க்ரோத் போத் ஆர் டிஃப்ரெண்ட். ஓகே, டெவலப்மெண்ட் அண்ட் க்ரோத்
two terms are different totally. Development means economic and non-economic factors are included to for the one society will be developed. Like அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. மனிதன் அந்த மக்கள் எல்லாருமே எவ்வளோக்கு ஹாப்பி அண்ட் சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கக்கூடியது தான். ஓகேயா? சரி, இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா which of the following is are the most rational and logical inference. நல்லா பாருங்கள், most rational பகுத்தறிவு, rational means logical inference or inferences, ரெண்டு தான். மோஸ்ட் ரேஷ்னல் அண்ட் லாஜிக்கல், அவங்க கொஸ்டின்ஸ் கேட்குறதே இதுதான், ரீசனபிள் அண்ட் லாஜிக்கலாக இருக்கணும் அப்படிங்கக்கூடியது. பார்க்கலாமா? இட் இஸ் எசென்சியல் டு ரீதிங்க் அண்ட் ரீடிஃபைன் த எக்கனாமிக் ரோல் ஆஃப் த ஸ்டேட் இன் தி குவெஸ்ட் ஃபார் டெவலப்மெண்ட்டு. எஸ், இதில் அதுதானே சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து என்ன அப்படின்னா கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தது நீங்கள், பட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இந்த 4 பிரச்சனை இருக்குது, அந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் வந்து பார்க்கணும், சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க சொல்லுவாங்க. அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ரெண்டாவது, இந்தியா ஹேஸ் நாட் மேட் எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இட்ஸ் பாலிசிஸ் இன் சோசியல் செக்டர்ஸ், நாட் மேட் சஃபிஷியன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் தம். இந்தியா ஹேஸ் நாட் மேட் எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இட்ஸ் பாலிசிஸ் இன் சோசியல் செக்டார்ஸ். எஸ், இதுவும் கரெக்டு தான். இந்த இதில் மேலே இதிலே சொல்லியிருப்பாங்களே, எக்கனாமிக் ப்ரியாரிட்டிஸ் ஆஃப் த பீப்புள் ஆர் பை த லாங் டேர்ம் டெவலப்மெண்ட். இந்த காலத்துக்கு இதுங்களே அப்போ கவர்மெண்ட்டோட பிரச்சனை ஆக்சுவலாக பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் அப்படிங்கிறது வந்து 1991 நம்மகிட்ட டாலர் பச்சாக்குற அப்படிங்கிறனால தான் வந்தது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா க்ரோத்து, பெர்சிஸ்டன்ட் பாவர்ட்டி அண்ட் ரைசிங் இன்இக்வாலிட்டி, ஜாப்லெஸ் க்ரோத்து, இது தான் இருக்குது இந்த ப்ராப்ளம். இதை நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்தே இருக்குது, அது ரீசால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதான் கீழே சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ரீசால்வ் பண்ணி கொண்டு வந்தால் தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஸோ அதை தான் அவங்க ஒன்று கேட்டிருக்காங்க. ரேஷனல் அண்ட் லாஜிக்கல் இன்ஃபரன்ஸ் ரெண்டுமே கரெக்ட் தான், அனுமானம் தான். ஃபார் லைக் இதுக்கு இது வருமா அப்படிங்கக்கூடியது இன்ஃபரன்ஸ் அண்டு ரேஷனல் அண்ட் லாஜிக்கல் இன்ஃபரன்ஸ் அப்படின்னா இதுக்கு இந்த இதுதான் ஆன்சர், ரெண்டுமே கரெக்ட் தான். அடுத்து சேம் இதே கொஸ்டினில் வந்து அசம்ப்ஷன் சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அசம்ப்ஷன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், வி அஸ்யூம் நாட் டைரக்ட்லி மென்ஷன்ட் இன் திஸ் பேசேஜ். ஓகேங்களா? இப்போ இதை பார்ப்போம். இது ஆல்ரெடி மேலே வாசித்தது தான். With reference to above passage, the following assumptions have been made. India's economy needs to be greatly integrated with the global economy so as to create large number of jobs and to sustain its growth momentum. நல்லா நோட் பண்ணுங்க. நான் பேசேஜில் இருக்கிறத தான் நோட் பண்ணணும், பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். இங்கே எங்கேயாட்டு குளோபல் எக்கனாமி அப்படிங்கிறத பற்றி பேசணுமா? ரொம்ப பெருசாலாம் நம்ம யோசிக்கணும், சின்ன வேர்டிங்ஸ் தான். குளோபல் எக்கனாமி அப்படிங்கிறத பற்றி இங்கே எங்கேயாட்டு நம்ம பேசணுமா? பேசலை நம்ம. அப்போ இந்த அசம்ஷனே நம்ம எடுக்கவே முடியாது தானே. அசம்ஷன்ஸ் என்ன அப்படின்னா நாட் டைரக்ட்லி, ஓகே, இதில் நேரடியாக எதுவுமே இருக்காது. பட் வி டெரைவ் ஃப்ரம் திஸ் பேசேஜ். இதில் இருந்தால் நம்ம டெரைவ் பண்ண முடியும். இதில் இல்லாத ஒரு இதை எடுத்துகிட்டு நம்ம என்ன அப்படின்னா அசியூம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு அது தப்பு. எக்கனாமிக் லிபரலைசேஷன் would cause large economic growth which would reduce poverty and create sufficient employment in the long run. ஓகே, இவங்க என்ன சொல்கிறாங்க, எக்கனாமிக் லிபரலைசேஷன் would cause, இதன் விளைவாக லார்ஜ் எக்கனாமிக் க்ரோத் which would reduce poverty and create sufficient employment in the long run. இப்படி இதாட்டு ஆகியிருக்கா? நீங்கள் அவன் என்ன சொல்லியிருக்கான், நீங்கள் கவர்மெண்ட்டுக்குன்னு கொண்டு வந்தீங்க, பட் ஆனால் இது எல்லாத்தையுமே நீங்கள் இன்னும் இந்த ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது அதுக்கு முன்னே இருந்தே, பட் ஆனால் இதுக்கு நீங்கள் ரிசால்வ் பண்ணலை, இதை தான் நீங்கள் ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டிருக்கான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இண்டஸ்ட்ரியலைசேஷனும் அக்ரிகல்ச்சரில் நீங்கள் வந்து எவ்வளோ கிலோ இம்போர்ட் கொடுக்கீங்களோ அதை பொறுத்து தான் அந்த ப்ராப்ளம் வி கேன் ஏபிள் டு சால்வ், அப்படி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுவுமே தப்பு. ஆன்சர் நெய்தர் 1 or 2. ஓகேங்களா? ஸோ மீனிங் இது தான். அவங்க என்ன கேட்காங்க என்ன அப்படிங்கிறத வந்து கவனமாக நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அதில் இருக்கா இல்லையா, ப்ரெசன்ட் ஆகியிருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு வி கேன் ஏபிள் டு என்சர் இட். நெக்ஸ்ட்டு அசம்ப்ஷன் அப்படின்னா இட்ஸ் நாட் மென்ஷன் இன் தி டைரக்ட் வே. நம்ம அதில் இருக்கிறத பார்க்கணும், கவனமாக ரீட் அவுட் பண்ணணும், கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டா போதும் அது என்ன சொல்லுது அப்படிங்கிறத. ஓகே, அடுத்தது பார்க்கலாமா? இது அதே இன்ஃபரன்ஸ் தான். இந்தியா ஹேஸ் ட்ரெமெண்டஸ் பொட்டன்ஷியல் ஃபார் சோலார் எனர்ஜி. ஓகே, சோலார் எனர்ஜி வந்து ரொம்பவுமே நெசசரி அப்படிங்கிற பற்றி பேசுகிறாங்க. we all realize that we have to stop banning fossil fuels to meet our energy needs. சோலார் எனர்ஜி அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரும்போது நம்ம வந்து ரியலைஸ் பண்ணணும், ஃபாசியல் ஃபியூல்ஸை வந்து எரிக்கிறதை குறைக்கணும். ஓகேங்களா? நிறுத்தணும், ஸ்டாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நிறுத்தணும். பட் சடன் ரினியூவபிள் ரிசோர்ஸ் ஆர் ஸ்டில் கோயிங் த்ரூ தேர்
cost and learning curves to get the required amount of the output. நம்மளுக்கு வேண்டிய amount of output நம்ம வேணும் அப்படின்னா காஸ்ட்டும் லேர்னிங் அதை பற்றின ஐடியாலஜி அது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் வேணும். ஓகேங்களா, அதை தான் சொல்லியிருக்காங்க. The Indian government has strongly committed to its target of reducing emissions by 33% by 2030 and towards this it has initiated a strong push towards a cash-based economy. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன கமிட்மெண்ட் சொல்லியிருக்காங்க, எமிஷனை நாங்கள் வந்து 33% 2030 குறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியேட்டட் டு புஷ் டுவர்ஸ் கேஷ், அதாவது நேச்சுரல் கேஷ் அது பேஸ் பண்ணி நாங்கள் போவோம் அப்படிங்கிறது. அண்ட் இன்வெஸ்டட், இதுக்கு நம்ம என்ன செய்யணும், ரொம்ப அதிகமாக ரினியூவபிள் எனர்ஜியில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஹவர் பிஸ்னஸ் ஹவுசஸ் ஆர் வெரி ஆஃப் இன்வெஸ்டிங் டு ஹெவிலி இன் ரினியூவபிள் எனர்ஜி. அவங்க எல்லாமே என்ன அப்படின்னா கொஞ்சம் டவுட் ஆகுதாங்க. வேறு இதுக்கு மீனிங் புரியுமா, புரியலைன்னா விட்டுருங்க. ரொம்ப போட்டு இதுக்காக தான் நான் அந்த இது வச்சேன். வேரி அப்படிங்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு என்னன்னு சொல்லி தெரியலை அப்படின்னா யோசிக்கவே வேண்டாம், கவலைப்படலாம், விட்டுருங்க. அது வந்து தவிர்க்க முடியாத அந்த மாதிரி இருக்கும். ஆஃப் இன்வெஸ்டிங் டு ஹெவிலி, இது இல்லாமல் உங்களால் மீனிங் புரியுதான்னு பாருங்கள். பிஸ்னஸ் ஹவுசஸ் ஆர் வெரி, அவங்க வந்து தயங்குதாங்க என்ன அப்படின்னா ரொம்ப ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணணும். அட் த டைம் வென் திஸ் டெக்னாலஜி இஸ் நாட் எட், இன்னும் ஃபுல்லாக ரெடி ஆகலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் லாஜிக்கல் அண்ட் ரேஷனல் இன்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. இந்தியா கமிட்மெண்ட் டு ரெடியூஸ் எமிஷன் பை 33% இஸ் அன்லைக்லி டு பி அச்சீவ்டு. இந்தியா சுட் பி இம்போர்ட் cash rather than invest in renewable resources. Getting renewable resources to market too soon may be costly. India should put it more effort in the exploration of the natural gases. எக்ஸ்ப்ளோரேஷனை பற்றி எங்கேயும் பேசியிருக்காங்களா, பேசலை. அப்போ அதை ரிமூவ் பண்ணுங்கள். ரைட்டை பார்க்கக்கூடாது, ஃபஸ்ட்டு எது தப்பாக இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்கணும். ரீட் பண்ணிவிட்டு அதில் எது மிஸ்டேக்காக இருக்குது, எது கவனமாக பார்க்கணும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் ரொம்பலாம் இல்லை, சின்ன வேர்டிங்ஸ் தான். ஹியர் இஸ் மென்ஷன்ட் இன் த எக்ஸ்ப்ளோரேஷன். ஓகேங்களா, எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் நேச்சுரல் கேசஸ். ஹியர் தே மென்ஷன்ட் ஒன்லி இன் த டுவர்ட்ஸ் த ஸ்ட்ராங் புஷ் டுவர்ட்ஸ் த கேஷ் பேஸ்ட் எக்கனாமி. கேஷ் பேஸ்டு அந்த நேச்சுரல் கேசஸ் தான் அவங்க மீன் பண்ணி சொல்லுவாங்க, சிஎன்ஜி அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, பட் ஆனால் அவங்க வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ப்ளோரேஷன் மீனிங் என்ன அப்படின்னா நம்ம வந்து பூமிக்கு உள்ளே இருந்து நம்ம எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். பட் நீங்கள் அது எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஓகேங்களா, அதுக்கடுத்து இந்தியா சுட் இம்போர்ட் கேஷ் ரேதர் தென் இன்வெஸ்ட் இன் ரினியூவபிள் ரிசோர்ஸ். இங்கே எங்கேயாட்டும் அவங்க வந்து இம்போர்ட்டை பற்றி பேசியிருக்காங்களா? அவங்க பேசினது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த இதில் வந்து கேஷ் பேஸ்டு நம்ம ஃபாசில் ஃபியூல்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும், அதுக்கு சோலார் எனர்ஜி அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. அது போக நம்ம வந்து கொஞ்சமாக எமிஷனை வந்து 33% குறைக்க போகிறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களே தவிர்த்து எங்கேயாட்டும் அவங்க வந்து இம்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை. அப்போ இதுவும் தப்பா, ரெண்டு இதை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெண்டில் ஒன்று தான் நம்மளுக்கு ஆன்சராக இருக்க போது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, லாஜிக்கல் ரேஷனல் இன்ஃபரன்ஸு. இந்தியாஸ் கமிட்மெண்ட் டு ரெடியூஸ் எமிஷன் பை 33% இஸ் அன்லைக்லி டு பி அச்சீவ்டு. அன்லைக்லி டு பி அச்சீவ்டு. இன்னொன்று கெட்டிங் ரினியூவபிள் ரிசோர்ஸ் டு மார்க்கெட் டு சூன் மே பி காஸ்ட்லி. அச்சீவ் பண்ணணும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு, இன்னும் அந்த எராவே முடியலை. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இது தப்பு. ஓகேங்களா, இவங்க வந்து அச்சீவ் பண்ணணும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களே தவிர்த்து இஸ் லைக்லி டு பி அச்சீவ்டுனா கூட வாட் எவர் திங்க் பண்ணலாம். பட் அன்லைக்லி டு பி அச்சீவ்டுன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. நம்மளால் இன்னும் முடியலை அப்படிங்கிற மாதிரி மீனிங்கு, அதை யோசிக்கின்றான். ஓகே, ஸோ இது வந்து ஃப்யூச்சரில் நாட் ட்ரூ, மேபி பாசிபிள் ஆர் நாட் பாசிபிள். அசம்ஷன் அப்படின்னா இதை எடுத்துக்கலாம். அசம்ஷனுக்கு மட்டும் வேணால் இதை சூஸ் பண்ணதுக்கு பார்த்துக்கலாம். ஓகேங்களா, மற்றபடி இதுக்கு ஆன்சர் வந்து இதை தான் நம்ம எடுத்தாகணும். கெட்டிங் ரினியூவபிள் ரிசோர்ஸ் டு மார்க்கெட் டு சூன் மே பி காஸ்ட்லி அப்படிங்கக்கூடியது தான் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போமா. இது அடுத்த கொஸ்டின் இம்ப்ளைடு. இந்த இங்கே வச்சு பார்க்கலாம். In India, over the last decade or so, labor has been departing agriculture, but it's only going to construction and unregistered manufacturing, which are not markedly better jobs. ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்கிறாங்க, இந்தியாவை பற்றி பேசுகிறாங்க. கடந்த 10 வருஷத்தில் லேபர்ஸ் எல்லாருமே என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சர்லேருந்து டிபார்ட் ஆகுதாங்க. ஒன்லி எங்கே போகிறாங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன், அன்ரெஜிஸ்டர்டு
அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ்க்கு தான் போகிறாங்க, இன்ஃபார்மல் லேபர்ஸ் இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸாக தான் தே வில் கோ அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, தே வெண்ட் போயிருக்காங்க. சர்வீசஸ் வேர் லேபர் டென்ஸ் டு பி மோஸ்ட் ப்ரொடக்டிவ் ஆர் நாட் ஜென்ரேட்டிங் த அடிஷ்னல் ஜாப்ஸ் த கண்ட்ரி நீட்ஸ். சர்வீஸ் வேர் லேபர் டென் டு பி மோஸ்ட் ப்ரொடக்டிவ் ஆர் நாட் ஜெனரேட்டிங், ஒன்று லேபரையும் அந்தளவுக்கு ப்ரொடக்டிவாக ப்ரொடியூஸ் பண்ணலாமல் அடிஷ்னல் ஜாப்ஸையும் க்ரியேட் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா வில் நீடு 24 மில்லியன் ஆர் ஸோ ஜாப்ஸ் ஓவர். அடுத்த 10 வருஷத்தில் 24 மில்லியன் ஜாப்ஸ் வந்து நம்ம இந்தியாவுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. த நியூ செக்டார் இ-காமர்ஸ் கேன் அட் த பெஸ்ட்டு க்ளோஸ் ஒன்லி half ஆஃப் த ஜாப் கேப்பு. அந்த இ-காமர்ஸு லைக் அந்த ஃப்ளிப்கார்ட், அமேசான், சொமேட்டோ, ஸ்விக்கி அந்த இதில் வந்து டோர் டெலிவரிக்கு போகிறாங்க தெரியுமா, அந்த இது தான் சொல்கிறாங்க இ-காமர்ஸ். அது ஒன்லி தோஸ் செக்டார்ஸ் தட் drive domestic demand such as health and education can comfortably fill the other half. இதை கவர் பண்ணுதுன்னா மற்ற இதை வச்சுக்கிட்டு அதர் செக்டார்ஸ்க்கும் நம்ம வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த ஒன்லி தோஸ் செக்டார்ஸ் தட் டிரைவ் டொமஸ்டிக் டிமாண்டு. இப்போ உங்கள் உள்நாட்டில் என்ன தேவைப்படுதோ அதை தான் அவங்க வந்து பூர்த்தி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட காசுக்கு தேவையோ அதை தான் பூர்த்தி பண்ணியிருந்தாங்க. டிமாண்ட் சச் as ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் கேன் கம்ஃபர்டபிளி ஃபில் தி அதர் ஹாஃப். மற்ற இதை வச்சு ஃபில் பண்ணதுக்கான ஸ்டெப்ஸ் அந்த இதை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இதில் பொதுவாக அவங்க ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க. இது இந்த பேசேஜ் எது சுட்டி காட்டுது? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் பெஸ்ட் இம்ப்ளைடு பாயிண்ட் அவுட். இம்ப்ளைடு சுட்டி காட்டுது. அது எதை பற்றி சொல்லுது? இந்த பேசேஜ்லேருந்து தீமும் சொன்னதுமா அந்த தீம் என்ன? ஜெனரலிட்டிக் தீம். இது வந்து லேபர் ஃபோர்ஸை பற்றி பேசுது. ஓகேங்களா. லேபர் ஃபோர்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி சொல்லுது அப்படின்னா இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸ்ட்ராங் மெஷர்ஸ் நீட் டு பி டேக்கன் டு ரெடியூஸ் த ரூரல் அண்ட் அர்பன் மைக்ரேஷன் ஆஃப் லேபர்ஸு. மைக்ரேஷனை பற்றி இங்கே எங்கேயுமே பேசலை அவங்க. சாரி, பீப்புள்ஸ் வந்து போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்களே தவிர்த்து ரூரல் டு அர்பனுக்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே எதுவுமே பேசலை. ஓகேங்களா. The working condition is construction and unregistered manufacturing needs to be improved. Service sector has been reducing the problem of unemployment. இது கட்டாயமாக வாய்ப்பே கிடையாது. இங்கே சர்வீஸ் செக்டர்ஸை பற்றி ரொம்ப எதுவுமே பேசலை. அவங்க சொல்லியிருக்கிறது லேபர்ஸ் வந்து இங்கேருந்து இங்கே மேலே போகிறாங்களே அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. சர்வீசஸ் வேர் லேபர் டென்ஸ் டு பி மோஸ்ட் ப்ரொடக்டிவ் ஆர் நாட் ஜென்ரேட்டிங் த அடிஷ்னல் ஜாப்ஸ். சர்வீஸ் எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தான் வருதே தவிர்த்து. பட் இதையுமே என்ன அப்படின்னா சர்வீஸ் செக்டார்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாது. சர்வீஸ் செக்டார்ஸ்க்கு வேணும் அப்படின்னா எவ்வளோ பீப்புள் சர்வீஸ் அந்த ஒரு ஐடி இதுக்குள்ளே எல்லோரும் போக முடியுமா? 146 கோடி பீப்புள்ஸ் நாம் இருக்கோம். ஸோ இதுவுமே கிடையாது. அப்போ வந்து இந்த ரெண்டில் இதை சொல்லுது. இன்க்ரீஸ்டு சோசியல் செக்டார் ஸ்பெண்டிங் இன் இம்பரேட்டிவ் ஃபார் லார்ஜ் ஸ்கேல் ஜாப் கிரியேஷன். த ஒர்க்கிங் கண்டிஷன் இஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அன்ரிஜிஸ்டர்ட் மேனுஃபேக்சரிங் நீட்ஸ் டு பி இம்ப்ரூவ்டு. இதை பற்றி அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் இட்ஸ் நாட் கரெக்ட். இதுதான் கரெக்டானது. மீனிங் சோசியல் செக்டார் பீப்புள்ஸ் தான், நாம தான். ஓகேங்களா. இந்த ஹெல்த் அண்ட் எஜுகேஷன்ஸ் அதே தான். இம்பரேட்டிவ் த ஃபார் லார்ஜ் ஸ்கேல் ஜாப் கிரியேஷன் வேணும். அதை தான் அங்கே வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பேசேஜ் ஃபுல்லாகவே இவ்வளோ பிரச்சனை அண்ட் இவ்வளோ இஷ்யூஸ் வி ஃபேஸ்டு, அதை வந்து ஹவு கேன் வி வில் டேக்கிள் அப்படிங்கிறத அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் இதில் எது வராதுன்னு ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணதுக்கு அடுத்து நீங்கள் பாருங்கள் பேசேஜ் எதை சொல்லுது. ஃபஸ்ட்டு ராங் தான் பார்க்கணும், எது தப்பாக இருக்குது அப்படிங்கிறது. ஆக்சுவலாக இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமே என்ன அப்படின்னா எது மிஸ்டேக்காக இருக்குது எது ராங்காக இருக்குது அப்படிங்கக்கூடியது தான் வி சுட் பி பாயிண்ட் அவுட். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. இதுவுமே எக்கனாமிக்ஸ் தான். நான் ஆக்சுவலாக இதில் நான் கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன மீன் பண்ணி வச்சுருப்பேன்னா நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிள் தான் வச்சுருப்பேன். ஜிஎஸ்சில் எது பார்ப்போம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு கொஸ்டின் பார்ப்போம். இந்தியா இஸ் அட் ஒன்ஸ் அமாங் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் குளோபல் எக்கனாமி அண்ட் ஹோம் டு த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் த மால்நியூட்ரிஷன் சில்ட்ரன் இன் த வேர்ல்டு. இந்தியா குளோபல் எக்கனாமி, ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் குளோபல் எக்கனாமி. கரெக்ட். ஓகே. அடுத்து தேர் ஆர் த regions where malnutrition is not the exception but the norm, and across the country malnutrition is the cause of death for roughly half 1.3 million children who die before their 5th birthday each year.
even those children who survive suffer permanently from the damage. இப்போ இதில் வந்து 1.3 million children வந்து பார்த்தோமா, அவங்க வந்து இறக்காங்க 5 வயசுக்குள்ளே. Even those children who survive suffer permanently from the damage that has already been done to their bodies and minds not getting enough the right foods and nutrients. அதுக்கு அடுத்து அதில் சர்வை அதாவது 5 வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னாலுமே அந்த பீப்புள்ஸுமே என்ன அப்படின்னா அவங்களுக்கான போதுமான நியூட்ரிஷன்ஸ் இல்லாமல் அவங்களுடைய மைண்ட் அண்ட் ஹெல்த் அது எல்லாமே ரொம்ப அஃபெக்ட் ஆகுது, அவங்களோட பாடி எல்லாமே. அதை மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அடுத்து அரௌண்ட் 44 million சில்ட்ரன்ஸ் அண்டர் 5 ஆர் ஸ்டாண்டர்ட் வளர்ச்சி குன்றியதாக இருக்காங்க. தட் மேக்ஸ் இட் ஹார்டர் ஃபார் தெம் டு லேர்ன் இன் ஸ்கூல் அண்ட் சப்சிக்வெண்ட்லி ஏர்ன் எ லிவிங் அஸ் அடல்ட். இது அவங்களுக்கு வந்து எங்கே வந்து ரொம்ப கஷ்டமாக க்ரியேட் பண்ணுது அப்படின்னா தெம் டு லேர்ன் ஸ்கூல், பள்ளிக்கூடத்தில் வந்து கற்றுக்கிடுறதுக்கும் நெக்ஸ்ட் அவங்க வந்து ஒரு அடல்ட்டாக அவங்க வாழணும் அப்படின்னா அதுக்கானது அவங்களால லேர்ன் பண்ணுறதுல வந்து பிரச்சனை ஆகுது. அந்த லிவிங் ஸ்டாண்டர்டு பேசிக் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸில் பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லுறாங்க. தேர் லைஃப் டைம் ஏர்னிங்ஸ் பொட்டன்ஷியல் இஸ் ஆல்மோஸ்ட் எ குவார்ட்டர் லெஸ் தென் தட் ஆஃப் தேர் ஹெல்த்தி பியர்ஸ். இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு அவங்களுடைய பீர் குரூப், இட்ஸ் மீன் பீர்ஸ் அப்படின்னா ஒரு 2 பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படி தான். இப்போ நான் இருக்கேன்னா என் கூட ஒருத்தர் அந்த பீர் குரூப் அந்த இதில் வந்து அவங்க அந்த அடல்ட் இதில் வராங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து 1000 ரூபாய் சம்பாதிக்காங்க அப்படின்னா இன்னொருத்தருக்கு வந்து 1/4 தான் ஏர்னிங் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை தான் அவங்க மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க 1/4 தான் அப்படின்னுட்டு. ஓகே, இப்போது என்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? நல்லா பாருங்கள், 2 இது இருக்குது. மோஸ்ட்டு ரேஷ்னல் ப்ராக்டிக்கல் இம்ப்ளிகேஷன். ஓகேங்களா? அதாவது ப்ராக்டிக்கலாக எதை வந்து இம்ப்ளிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாட் இம்ப்ளிகேஷன் சுட்டி காட்டணும். என்னெல்லாம் ப்ராக்டிக்கல் அப்ரோச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதை தாண்டி வெளியிலேயே நம்ம பார்க்கணும் ஆன்சர். அதுதான் இந்த கொஸ்டினில் இருக்குது. இந்தியா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் சுட் பி மானிட்டர்ட் பை த யூனியன் கவர்மெண்ட். இங்கே எங்கேயாட்டு யூனியன் கவர்மெண்ட்டோ இல்லாட்டா பிடிஎஸை பற்றி பேசியிருந்தாங்களா? எங்கேயுமே பேசலாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, சில்ட்ரன்ஸ்குள்ள பிரச்சனை இருக்குது. அவங்க வந்து என்ன அப்படின்னா பிலோ 50 ஏஜுக்குள்ளேயே பாதி பீப்புள்ஸ் வந்து மோஸ்ட்லி என்ன அப்படின்னா ஒரு 1.3 million சில்ட்ரன்ஸ் வந்து இறந்துருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக சர்வே பண்ணக்கூடிய 44 million சில்ட்ரன்ஸுமே 5 வயசுக்குள்ளே என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் வளர்ச்சி குன்றியதாக தான் இருக்காங்க. ஸோ பிடிஎஸை பற்றி பேசலை, யூனியன் கவர்மெண்ட்டையும் சொல்லலை. ஃபஸ்ட்டு எது தப்பு அப்படின்னா இங்கே கீழே வாங்க, இதுவும் தப்பு. அப்போ 3, 5 ஆட்டோமேட்டிக்காக இந்த 2ம் கரெக்டு. ஓகேங்களா? உங்களுக்கு ஆன்சர் 2ல் ஏதாட்டும் ஒன்றா தான் இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு நம்ம வந்துடலாம். பிகம் ஃபைனல் கிளாரிஃபிகேஷன். அவ்வளோதான். இப்போ வந்து என்ன அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு இதில் கன்ஃபியூஸாக இருக்குன்னா 3, 5 கரெக்டுன்னு கொடுத்துட்டாங்க. என்ன பேசிஸில் அவங்க கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருங்க. ஏன்னா வேறு வழி இல்லை, 3, 5 கட்டாயமாக நம்ம மார்க் பண்ணி தான் ஆகணும். அது கரெக்டு நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு அப்போ அதில் அவங்க என்ன பேசிஸில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 5th பார்க்குமா, அத்தாரிட்டி சுட் என்ஷூர் த வேக்சினேஷன் ஆஸ் ப்ரிஸ்கிரிப்ட். வேக்சினேஷன் இங்கே தான் நல்லா யோசிக்கணும், நோட் பண்ணணும். பிடிஎஸ் டைரக்ட்லி மென்ஷன் பண்ணல. இங்கே ப்ராக்டிக்கல் இம்ப்ளிகேஷன், இதை எப்படி ரிசால்வ் பண்ணலாம் அதுக்கான ப்ராக்டிக்கல் இம்ப்ளிகேஷனை தான் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல இந்த வேக்சினேஷன் இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு அதையும் தப்புன்னு போட்டோம்னா அங்கே ஆப்ஷனே இல்லை. ஸோ அவர் கொஸ்டின் வேர்டையும் கவனமாக பார்க்கணும். இந்த இதில் அவங்க இம்ப்ளை சொல்லியிருந்தாங்கன்னா நார்மலாக இது எதை வந்து சுட்டி காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு போய்க்கலாம். ஓகேங்களா? பட் ஆனால் இவங்க வச்சுருக்க ஆப்ஷன் எல்லாமே ப்ராக்டிக்கல் இம்ப்ளிகேஷன். அதாவது நம்ம வந்து சொசைட்டியில் எதை நடைமுறைப்படுத்தலாம், ப்ராக்டிக்கலாக லாஜிக்காக நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இது நல்லா பாருங்கள், வேக்சினேஷன் இல்லை பட் கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. 3rd ஒன்று பாருங்கள், மதர் சுட் பி என்கரேஜ்டு டு feed their children immediately after birth. 3 and 5th அப்படிங்கிறது வந்து இதில் மென்ஷன் ஆகலை. பட் சில்ட்ரன்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் ஆகுதாங்க, அவங்களுக்கு வந்து மால்நியூட்ரிஷன்ஸ் இதாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதை ரிசால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த பேசேஜ் சொல்லக்கூடிய தீம். அந்த மால்நியூட்ரிஷன்ஸை குறைச்சி அந்த சில்ட்ரன்ஸ் வந்து 5 years ஏஜ் அந்த இதுலேயே அவங்களுக்கு நல்ல ஒரு நியூட்ரிஷன்ஸ் கிடச்சிட்டு அப்படின்னா தே ஆர் சர்வைவ் இன் திஸ் சொசைட்டி வித் தேர் ஈக்குவல் அடல்ட்.
அந்த அடல்ட் இல்லாட்டா அவங்களோட பியர் குரூப் எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலாக இவங்களுமே அடாப்ட் ஆகிக்கிடுவாங்க. அதுதான் இந்த பேசேஜ் சொல்லுதே தவிர்த்து அவங்க கேட்டிருக்கிறது ப்ராக்டிக்கல் இம்ப்ளிகேஷன். கவனமாக பார்க்கக்கூடிய ஸ்டெப் இதுதான். இப்போ இந்த 3, 5 கரெக்டு. மீதி இருக்க ஆப்ஷனை ரீட் அவுட் பண்ணுவோம். ஏன்னா 3, 5 அவங்க இதில் இல்லாதது தான் ஒரு இது இம்ப்ளிகேஷன் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. மீதி இருக்க 2 இதுவும் இதுக்கு இம்ப்ளிகேஷன் பண்ண முடியுமா, நம்மளால் பாசிபிளாக ப்ராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்த. கேர்ள்ஸ் should be encouraged to delay marriage and first pregnancy. சரி, இதை கூட வைப்போம். The supply of safe drinking water and proper sanitation facilities to all should be ensured. கட்டாயமாக இந்த 2 இதுவுமே எல்லாத்துக்கும் கன்ஃபியூஸ்லி இருக்கும். ஐ அக்செப்டட். கட்டாயமாக இல்லை கன்ஃபியூஸ் இருக்கும் தான். பட் லாஜிக்காக ஒன்று யோசிச்சுக்கோங்க. சில்ட்ரன்ஸ் பிரச்சனையாகுதாங்க மால்நியூட்ரிஷன்னால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது எப்படி இதுக்கு லாஜிக்காக வரும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இம்ப்ளிகேஷன் பண்ணுறதில்ல. ஏன்னா அங்கே சில்ட்ரன்ஸ்க்கு வந்து மால்நியூட்ரிஷன், இன்னொன்று வந்து அண்டர் 5 வந்து டெத் ஆகுதாங்க. தண்ணியில் நம்மளுக்கு அந்த டைம் பார்த்துருக்கீங்களா, காலரா அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸா அந்த இது நோய்கள் எல்லாமே என்ன அப்படின்னா வாட்டர் மூலமாக தான் பரவிருக்கும். காலராலாம் அந்த ஃபீவர்ஸ் அந்த எல்லாமே நம்ம ப்ராப்பரான ட்ரிங்கிங் வாட்டர் கொடுத்தோம்னா ஓரளவுக்கு க்யூர் பண்ணலாமா? ஐ திங்க் நீங்கள் 1921 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரி இதில் வந்து பார்த்தோம்னா 1921 வந்து மிகப்பெரிய ஒரு பீப்புள் இழப்பு அப்படிங்கிறது நடந்திருக்கும். பட் அதை ரெக்டிஃபை பண்ண சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் அதுதான் அவங்க வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ப்ராப்பர் சானிடேஷன் கொடுத்தோம்னா அந்த தண்ணியினால் வரக்கூடிய நோய்கள்லேருந்து பீப்புள்ஸை காப்பாற்றலாம் அப்படிங்கிறதான் இது வந்து நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், கேர்ள்ஸ் should be encouraged to delay marriage and first pregnancy. இது வந்து எதை மீன் பண்ணுதாங்க அப்படின்னா கேர்ள்ஸ் should be encouraged to delay marriage and first pregnancy. கட்டாயமாக ஒரு குழந்தை ஒரு பெண்களுக்கு வந்து நம்ம எஜுகேஷன் அப்படிங்கக்கூடியதை கொடுக்கோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஜென்ரேஷன், அவங்க ஜென்ரேஷன் மட்டும் இல்லை, அதையும் தாண்டி பல ஜென்ரேஷன்ஸை வந்து அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா வாழ வைக்கும் எப்போதுமே. அதுதான். ஸோ இதுவுமே கரெக்டு. இதுக்கு ஆன்சர் வந்து 2, 3, 4, 5. இன்னொரு 2 கொஸ்டின்ஸ் அதோட முடிச்சிடலாம் இந்த கொஸ்டினோட. நெக்ஸ்ட் பேசேஜ் மீனிங் இது தான். அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கவனமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? சரி, அவர் அர்பன் அடுத்த நெக்ஸ்ட் பேசேஜை பார்க்கலாம். அவர் அர்பன் பாடிஸ் கேனாட் பாசிபிளி என்சர் சஸ்டைனபிள் டெலிவரி ஆஃப் வாட்டர் இன் அவர் சிட்டிஸ் அன்லெஸ் ஃபினான்சிங் மெக்கானிசம் ஆர் புட் இன் பிளேஸ். ஃபினான்ஸு கரெக்டாக இருந்தால் நம்மளால் தண்ணியை ப்ராப்பராக கொடுக்க முடியும் அப்படிங்கிறத இது சொல்லுது. கேனாட் பாசிபிளி என்சர் சஸ்டைனபிள் டெலிவரி, வீட்டுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடியது, ஆஃப் வாட்டர் இன் அவர் சிட்டி அன்லெஸ் ஃபினான்ஸ் மெக்கானிசம் ஆர் புட் இன் பிளேஸ். வாட்டர் டெலிவரி requires the heavy investment in collecting it from a natural source, treating it to make it potable. இந்த வேர்டிங்க்கு மீனிங் கன்ஃபியூஸ் ஆகும் சொல்லுதேன். and laying a distribution network of pipe for delivery to the users. வாட்டரை ஒரு பக்கத்துலேருந்து வருது. ஃபார் லைக் நம்ம இந்தியாவில் வந்து இப்போ ஜல்ஜீவன் திட்டம் சொல்லிட்டு கொண்டு வந்திருப்போமா, எல்லா வீட்டுக்குமே குடி தண்ணி வசதி வந்து குழாய் மூலமாக பதிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனிங் தான் இப்போ நம்ம ரீசெண்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த இதை பற்றி தான் இது. ஏன்னா 2019 தான் ஜல்ஜீவன் மினிஸ்ட்ரியே வந்தது. அவங்க அப்போ தான் வந்துட்டு இந்த ஸ்கீம் அந்த இதை பற்றி சொல்லியிருந்திருப்பாங்க. 2020 கொஸ்டின் வச்சுருக்காங்க. அண்ட் லேயிங் ஏ டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் ஆஃப் pipe for delivery to the users. It also required investment in sewerage infrastructure and sewage treatment plant so that the sewers can carry the waste water to this plant to ensure that no untreated sewage is discharged back into natural water bodies. In our city were rich enough to meet the entire cost, water would be delivered free. There are not. அப்படின்னா முடியாது. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா வாட்டர் பிரச்சனை அர்பன் நகரமயமாகிட்டு இருக்கு. அங்கே வந்து தண்ணி ரொம்ப அதிகமான நெசசரியாக தேவைப்படக்கூடிய ஒரு பார்ட்டாக அங்கே நம்மளால் ப்ராப்பர் மெக்கானிசம் இருந்தால் தான் தண்ணியை கொடுக்க முடியும். அந்த மெக்கானிசத்தை நம்ம சஸ்டைனபிள் டெலிவரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா காசு தேவை. நெக்ஸ்ட் அது எதுக்கெல்லாம் தேவை அப்படிங்கிறத மீன் பண்ணி போர்ட்டபிள்னால் குடிக்கத்தக்க வாட்டர் வந்து அவங்களுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், அதுக்கும் தேவை. சேம் டைம்ஸ் என்ன அப்படின்னா அந்த சீவேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த சீவேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீன்ஸ் அந்த வேஸ்ட் கழிவாட்டர் அந்த எல்லாத்தையும் கொண்டு போகிறது, அந்த வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான் சொல்லுவாங்க.
ஓகேங்களா. ஸ்லட்சை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கக்கூடியது அந்த இதை தான் சொல்கிறாங்க. சிவெஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்டு லைக் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அரோபிக் அண்ட் அன்ஏரோபிக் அப்படின்னு சொல்லிட்டு 2 மெத்தடில் வந்து நம்ம வந்து வேஸ்ட்டை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த இதான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. முனிசிபல் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி ஒரு இது பார்ப்பீங்க. அந்த இதில் இந்த இதுகளை பற்றி எல்லாமே இருக்கும். ஸோ தட் சீவர்ஸ் அப்படின்னா பைப்பு கேன் கேரி த வேஸ்ட் வாட்டர். எந்த ஒரு இது வேஸ்ட் வாட்டரை கேரி பண்ணுறது அதான் சீவர்ஸு. பைப்பு தான் அதை வந்து சீவர் அப்படின்னு சொல்லுவாங்க டெக்னிக்கல் டேம். கவலை வேண்டாம், விட்டுருங்க. டெக்னிக்கல் டேம் இருக்குன்னா ரீட் அவுட் பண்ணுங்கள். இதை பற்றி சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். இங்கே வாங்க. மோஸ்ட் லாஜிக்கல் அண்டு க்ரூசியல் மெசேஜ். என்ன மெசேஜ் இது சொல்லுது பேசேஜ், அதை தான் அவங்க கேட்காங்க. இந்த பேசேஜ் என்ன மெசேஜ் சொல்லுது அப்படிங்கிறது தான். அர்பன் லோக்கல் பாடி மஸ்ட் recover cost through the user charges. Urban local bodies are not efficient enough to meet the water requirement of our cities. Water shortage in our cities is a perennial problem that cannot be solved. In view of the water crisis in our cities, there is an urgent need to limit the population of cities by adopting an upper limit of the population size. இங்கே எங்கேயாட்டு அவங்க பாப்புலேஷன் சைஸு அந்த இதை பற்றி எங்கேயாட்டு பேசிக்கிட்டு இருக்காங்களா ரொம்ப அதிகமாக. அர்ஜென்ட் நீட் டு லிமிட் த பாப்புலேஷனுக்கு லிமிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஏதாட்டுங்க சொல்லியிருக்காங்களா? இல்லை. இது ரிமூவ். ஓகேங்களா. இப்போ அடுத்து வாட்டர் ஷார்டேஜ் இன் அவர் சிட்டிஸ் இஸ் எ பெரனியல் ப்ராப்ளம். தீராத பிரச்சனை. தட் கேனாட் பி சால்வ்டு. அப்படி அவங்க சொல்ல காசு இருந்தது அப்படின்னா நம்மளால் ஈஸியாக டெலிவரி பண்ண முடியும் அப்படின்னு தானே சொல்லுதாங்க. இந்த பேசேஜில் மெசேஜ் அப்படி தானே இருக்குது. ஸோ இதுவுமே தப்பு. அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆர் நாட் எஃபிஷியன்ட் and enough to meet the water requirement of our cities. Urban local bodies must recover cost through user charges. Meaning message assumption ரெண்டு இதுதான். இது வந்து assumption. Urban local bodies are not efficient enough to meet the water requirement of our cities. மேபி ஏன்னா அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் அவங்களுக்கு வாட்டர் கிடைக்கும். அது வந்தால் தான் அதை வந்து வெளில டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசம்ஷன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் டைரக்ட்லி மென்ஷன் இன் தட் பேசேஜ். ஓகேங்களா. ஸோ இதுவுமே கிடையாது. அவங்க வந்து மெசேஜ் கேட்டிருக்காங்க. இதுதான் அர்பன் லோக்கல் பாடிஸ் மஸ்ட்டு கட்டாயமாக ரெக்கவர் காஸ்ட்டு த்ரூ யூசர் சார்ஜ். எல்லாரையுமே நம்மளாலே ஃபுல்லாகவே அரசியல்லாம் பண்ண முடியாது. 1-2 இதுக்கு சார்ஜஸ் வசூலிக்கணும். அந்த சார்ஜஸ் வசூலிச்சிங்க அப்படின்னா அது மூலமாக கொஞ்சம் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. சேம் அதே இதில் அசம்ஷன்ஸு. ஓகே. வித் ரெஃபரன்ஸ் டு தி above passage, the following assumptions have been made. Rich cities only can ensure sustainable delivery of water. இருக்கட்டும். Sustainable delivery of water in cities means much more than supplying water to households. Which of the above assumptions are valid? எது வந்து வேலிடுன்னு கேட்டிருக்காங்க. யோசிங்க. ஒரு 5 seconds ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஏன்னா இது நம்ம ஃபஸ்ட் டைம் மேலே ஒரு கீவேர்ட்ஸ்னு சொல்லியிருப்போம், இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருந்தோம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல பேசேஜ் கண்டெஸ்ட்டை வந்து ரீட் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அடுத்து அதில் எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த இதை வச்சு ரிமூவ் பண்ண முடிஞ்சால் 90% மோஸ்ட்லி 1-2 இதில் ரிமூவ் பண்ணிடலாம். அப்படி ரிமூவ் பண்ண முடியாததும் இருக்கும் தான். இதில் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் அந்த சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு. ஒரு 5 seconds செக் பண்ணுங்கள். ஆன்சர் உங்களால் டெரைவ் பண்ண முடியுதா? அட்லீஸ்ட் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலை அப்படின்னாலுமே இது தப்பு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிறது. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், பார்க்க தான் பெருசாக தெரியும், பட் ஆனால் சிம்பிளாக இருக்கும். சரி பார்ப்போமா. இதில் நீங்கள் நல்லா பாருங்கள். ரிச் சிட்டிஸ் ஒன்லி கேன் என்சர் சஸ்டைனபிள் டெலிவரி ஆஃப் வாட்டர். 2 இது இருக்குது. இதை லாஸ்ட் லைன் பேராவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை வச்சு ஆன்சர் கொண்டு வந்துக்கலாம். யூனிவர்சிட்டி வேர் ரிச் எனஃப். நம்ம இது வந்து ரிச்சாக இருந்தால் தான். அவங்க ரிச் சிட்டிஸ்ன்னு எங்கேயுமே சொல்லலை. மீட் த என்டையர் காஸ்ட். அது இதுனாங்கன்னா அவங்க வந்து குட் பி டெலிவர்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் இங்கே ரிச் சிட்டிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அட் சேம் டைம் ஒன்லி. நான் அந்த கீவேர்டு தான் சொல்லியிருந்தோம் அதில்.
கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் வேர்டாக இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணிடலாம் இந்த இது. அப்போ மீதி இருக்கிறத பாருங்கள். சஸ்டைனபிள் டெலிவரி ஆஃப் வாட்டர் இன் சிட்டிஸ் மீன்ஸ் மச் மோர் தென் சப்ளையிங் வாட்டர் டு ஹவுஸ் ஹோல்ட்ஸ். இது மீனிங் சஸ்டைனபிள் டெலிவரி ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. வாட்டர் இன் சிட்டிஸ் மீன்ஸ் என்ன? மச் மோர் தென் சப்ளையிங் வாட்டர் டு ஹவுஸ் ஹோல்ட்ஸு. வேறு ஒன்றுமே சொல்லலை. சஸ்டைனபிள் டெலிவரி அதோட மீனிங் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் ஃபுல்லுமே நீங்கள் பாருங்கள். சஸ்டைனபிள் டெலிவரி அவங்க கீழே அடுத்து சொல்லிவிட்டு என்ன செஞ்சுருப்பாங்க? ட்ரீட்மெண்ட் பண்ணி அது மூலமாக சொல்லியிருக்காங்களா? ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணணும், நேச்சுரல் ரிசோர்ஸை வந்து ட்ரீட்டிங் பண்ணி அதை வந்து குடிக்க தகுந்ததாக பீப்புள்ஸ்க்கு கொண்டு போகணும். சஸ்டைனபிள் இதுதான். ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 2 ஒன்லி. ஓகேங்களா? ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் இப்படி தான் இருக்கும். பார்க்க பெருசாக அதை தெரிஞ்ச மாதிரி இருந்தாலுமே நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா இந்த இதுக்கு ஆன்சர் வந்து ஃபஸ்ட் இந்த 2 லைனுக்குள்ளேயே போயிடுதா, ஒரு 4-5 லைனுக்குள்ளேயே ஆன்சர் வந்துடுது. ரொம்ப அதிகமாக நீங்கள் ரீட் பண்ண போகணுன்னு இருக்கா? இல்லை, ஃபஸ்ட் 5 லைனுக்குள்ளே ஆன்சர் இருக்குது. அடுத்ததுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் இருக்க 3-4 லைனுக்குள்ளே இருக்க ஆன்சர். பட் உங்களுக்கு தேவைப்படுறது வந்து என்ன அப்படின்னா அதோட தீம், கண்டஸ்ட், தீம், அதுக்கடுத்து அது எதை வந்து மீன் பண்ணி பேசுது. கண்டஸ்ட், தீம் அண்ட் வாட் இஸ் சொல்ல வருது. ஓகேங்களா? வாட் இஸ் பேசேஜ் கன்வே டு அஸ், நம்மள்ட்ட அது எதை கன்வே பண்ண வருது, இட்ஸ் மீன் சொல்ல வருது. அதுதான் திருப்பி. இது மட்டும் எனாஃப் இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை பார்க்கறதுக்கு. இன்னொரு வே வந்து என்ன அப்படின்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நல்லா ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ரியல் எக்ஸாம் காலில் சம்டைம்ஸ் ஐ வில் டூ என்ன செய்வேன் அப்படின்னா கொஸ்டினை வாசித்துருவேன். கொஸ்டினை வாசித்துட்டோம் அப்படின்னு வாசித்துட்டு கீழே இங்கே வாசிப்பேன். இங்கே பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் இதை பற்றி பேசியிருக்காங்களான்னா ஓகே, இங்கே இதை பற்றி பேசலை. ஏன்னா கொஸ்டின் ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருமா, இது ஓரளவுக்கு ரீகால் இருக்கும், ஷார்ட் மெமரி. என்ன மீனிங்னா நம்ம எக்ஸாம் கால் எந்த ஒரு நாளுமே ஷார்ட்டாக நம்மளுக்கு வந்து அந்த ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு வந்து ரீகாலாக இருக்கும்னு வந்துடுமா. ஏன்னா விருவரன் ரீட் அவுட் பண்ணும்போது இது வந்து ரீகால் இருக்கும். ஸோ அப்போ வந்து இங்கே ரீட் பண்ணிக்கிட்டு வரும்போதே இங்கே என்ன அங்கே ரிச் சிட்டி, இங்கே வந்து சிட்டிஸ் வேர் ரிச் இன் என்எஃப் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ அது தப்புன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே ரிமூவ் பண்ணிட்டு ஆப்ஷன் இதை ரிமூவ் பண்ணிடுவேன். அப்போ இந்த 2ல் 1 தான் இருக்கும். 50-50 சான்ஸுக்கு கொண்டு வந்த பிறகு ரிமூவ் பண்ணது ஈஸி. ஓகேங்களா? ஐ ஹோப் ஓரளவுக்கு உங்களுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எப்படி பண்ணணும் என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு வீடியோவில் ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு, அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். அதில் அந்த கீவேர்ட்ஸ் இது சொல்லியிருப்போம். இந்த இதை தற்சமயத்துக்கு அந்த கீவேர்ட்ஸையும் பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம போக போக டெவலப் பண்ணிக்கலாம். ஹிந்து நியூஸ் பேப்பர் சொல்லியிருக்கேன். அந்த ஹிந்து நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய எடிட்டோரியல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ரீட் அவுட் பண்ணுங்கள் கட்டாயமாக. அது உங்களுடைய ரீடிங் எபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். தினமும் டெய்லி ஒரு 2 ஹவர்ஸ் மார்னிங் டைம் ஆகும் இனிஷியேட் ஸ்டேஜில். அடுத்து போக போக லேட்டான் 1 ஹவர் ஒரு 40-45 மினிட்ஸ்க்குள்ளே இம்பார்ட்டன்ட் தீம் எது அப்படிங்கிறத நம்மளே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வேறு அப்கமிங் இந்த எக்ஸாமுக்கு 2018 இருந்து 2025 இந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிவைக்யூஸில் இருக்கக்கூடியது இல்லாட்டா ஏதாட்டும் ஒரு பிவைக்யூஸ் எடுத்துக்கோங்க. ஃபார் லைக் இப்போ சால்வ் பண்ணது 2020, நீங்கள் 2021 எடுக்கீங்களா, இல்லாட்டா 2019 எடுக்கீங்களா, ஏதாட்டும் ஒரு பிவைக்யூஸை ஃபஸ்ட்டு இந்த இன்பிட்வீன் கேப் நம்மளோட அப்கமிங் ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வருது. அந்த யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டுக்காக இந்த இதில் ஏதாட்டும் ஒரு பிவைக்யூ கொஸ்டினை எடுத்து அதில் இருக்க ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தற்சமயம் ஏன்னா நம்ம லேட்டரான் நீங்கள் கிளியர் பண்ணுங்கள், ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எழுதுங்க, பாஸ் பண்ணுங்கள், பாஸ் பண்ணிட்டுங்க வாங்க. நம்ம இங்கே அகாடமியில் வந்து எல்லாமே நீட்டாக கிளியராக உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லி தருவாங்க. நம்ம அப்போ வந்து ஃபர்தராக இதில் இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து இதை கொஞ்சம் நல்லா கவனமாக ரெஃபர் பண்ணிவிட்டு வாங்க. ஓகேங்களா? ஏன்னா பிவைக்யூஸ் தான் மோஸ்ட்டு நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் அண்ட் மேஜர் சோர்ஸ். யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்துட்டோம் அப்படின்னாலே என்சிஆர்டி புக்ஸ், ஸ்டாண்டர்ட் புக்ஸ், பிவைக்யூஸ், அது போக அஃபிஷியல் கவர்மெண்ட் டேட்டாஸ், எக்கனாமிக் சர்வே, இதுவே தான் நம்மளோட மேஜர் சோர்ஸு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லபடியாக பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். எல்லோரும் வரக்கூடிய இந்த சண்டே நம்மளுடைய அனைத்து பிரான்ச்சுகளையுமே எக்ஸாம் இருக்கும், அதை வந்து எழுதுங்க. நல்லபடியாக பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.